இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு ஆய்வு என்ற பெயரில் சென்று மாணவர்களுடன் உரையாடி வகுப்பறைகளில் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்தனர். விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருத்தணி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தன. சில இடங்களில் முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தை வகுப்பறை சுவர்களில் வைத்து மாணவர்களிடம் விஜய் அண்ணா என்று சொல்ல வைத்து ரீல்ஸ் எடுத்ததும் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் மாணவர்களை ஈடுபடுத்தியதும் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இந்த நடவடிக்கைகள் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியையும் கடும் சர்ச்சையையும் உருவாக்கின. அரசியல் லாபத்திற்காக படிக்கும் மாணவர்களின் மனதையும் கல்வி சூழலையும் அத்துமீறி பாதிப்பதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக சாடின. பள்ளி வளாகங்களில் அரசியல் புகுத்துவது கண்டிக்கத்தக்கது என்று குற்றம் சாட்டினர். பெற்றோர்களும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் வகுப்பு நேரத்தில் அரசியல் கட்சியினர் நுழைந்து மாணவர்களை ரீல்ஸுக்கு பயன்படுத்துவது தவறு என அரசுக்கு புகார் அளித்தனர். குழந்தை உரிமைகள் அமைப்புகளும் பள்ளிகளில் அரசியல் விளம்பரத்திற்கு மாணவர்களை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அண்மை காலமாகவே அரசு பள்ளிகளுக்கு சென்று தாவேகா சார்ந்த விஷயங்களில் மாணவர்களை ஈடுபடுத்துவது, கட்சி அடையாளங்களை காட்டுவது போன்ற செயல்களில் தாவேகா நிர்வாகிகள் ஈடுபட்டு வந்தனர். இதை கண்டித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளிக்கூடம் அரசியலின் மேடையல்ல, கல்விக்கூடங்கள் காட்சி கூடங்களும் அல்ல. இனிவரும் காலங்களில் பள்ளி வளாகங்களில் தேவையின்றி யாரும் நுழைய அனுமதியில்லை. அரசியல் நிகழ்ச்சிகளோ பிறந்தநாள் விழாக்களோ நடத்தக்கூடாது என்று அதிகாரப்பூர்வமாக எச்சரிக்கை விடுத்தார். முதலமைச்சர் அலுவலகமும் தேவையற்ற ஆய்வுகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியிருந்தது. சில சம்பவங்களில் சம்பந்தப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இந்த நிலையில் கனிம வளத்துறை அமைச்சர் TK பிரபு காரைக்குடியில் உள்ள அரசு பள்ளிக்கு சென்றார். அப்போது மாணவர்கள் டிவிகே என்று கோஷம் எழுப்பினர். இதை கண்டிக்க வேண்டிய அமைச்சர் பிரபு நடுவில் நின்று கைத்தட்டி ரசித்ததாக வீடியோக்கள் வெளியாகின. அமைச்சரே மாணவர்களை அரசியல் கோஷங்களில் ஈடுபட ஊக்குவிப்பது போல் தெரிகிறது என்றும், தொடர்ந்து பள்ளி நிகழ்வுகளில் தாவேகா அடையாளங்களுடன் மாணவர்களை ஈடுபடுத்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் எதிர்க்கட்சியினரும் பொதுமக்களும் கடுமையாக விமர்சிக்கின்றனர். கல்வியாளர்களும் பெற்றோர்களும் மாணவர்களின் கல்வி உரிமைக்கும் மனநலனுக்கும் முன்னுரிமை அளித்து பள்ளிகளை அரசியல் விளம்பர களமாக மாற்றக்கூடாது என வலியுறுத்தி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.